₹1 பிரியாணி கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி பை சொல்லுங்க? இது 4 வருஷமா பண்றோம். 4 வருஷமா பண்றீங்க. அப்ப பண்ணும்போது என்னன்னா, அப்பயே எனக்கு இந்த கடை ஆரம்பிக்கணும்னு ஐடியா இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே. ஜபார் மேல ஆரம்பிச்சாரு. அது முன்னாடியே தோணுச்சு. சரி பொறுமையா பண்ணும்போது எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு வந்து இது பண்றதுக்கு காரணம் தான் நான் முன்னாடி என் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த உழைப்பாளர் இருக்குல்ல, ஆமா. என்னென்னமோ நாள் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ஆயுத பூஜை எல்லாத்தையும் போட்டு செலிப்ரேட் பர்த்டே கூட இருக்குது. அதெல்லாம் கூட செலிப்ரேட் பண்றாங்க. ஆஃபர் குடுக்குறாங்க. ரெஸ்டாரண்டே ஆஃபர் குடுப்பாங்க பை. யோயோ ஆஃபர். இருக்கு பை. உழைப்பாளர் தினத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹோட்டலும், ரெஸ்டாரண்ட்டும், யூடியூபர் எவனுமே ஒரு முன்னெடுப்பா பண்ண மாட்டாங்க. நானும் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. சரி நம்ம பண்ணும்போது இந்த நாள் வந்து நம்ம கொண்டாடணும். நம்ம உழைச்சா எல்லாரும் உழைச்சா வேறு வரும். உழைக்கணும். யார் யார் உழைக்கிறாங்களோ அந்த இது தெரியும். அது மனதளவு இல்லாட்டி உடல் அளவுல உழைப்பாங்க. இந்த உழைப்பு நடக்கும். இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஊர்ல வந்து செலிப்ரேஷன்னாலே ஃபீஸ்ட் பிரியாணி தான் நம்மளோட தமிழ்நாட்டுல பொதுவா இந்தியாலயே வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் ஃபீஸ்ட்னா பிரியாணி தானே. சோ அப்படின்னும் போது என்ன பண்ணோம், பிரியாணியை தேர்ந்தெடுப்போம். சோ எல்லாரும் சாப்பிடும் போது சிக்கன் பிரியாணியை தேர்ந்தெடுப்போம். முன்னாடி நம்ம பண்ணும்போது நம்ம வீடியோ பண்ண கடைக்காரங்க வந்து இந்த ₹1 பிரியாணிக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு 15,000 பில்லு வருதுன்னா அவங்க எனக்கு 10,000 பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு வண்டி கொடுத்துருக்காங்க. நானே வண்டியெல்லாம் ஓட்டிட்டுலாம் வந்திருக்கேன். அப்படிலாம் நடந்திருக்கு. அப்படி இருந்தது. இப்ப நம்மளே அதை பண்ணணுன்றது ரொம்ப சந்தோஷம். இல்ல பை, அங்க ஒரு 300-400 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 200 பேர் 250 பேருக்கு கன்ஃபார்ம் பிரியாணி கிடைக்குது. என்னோட ரிவ்யூல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். 200 பேருக்கு மேலதான். 200 பிளேட் முடிஞ்சிருச்சு. மேலதான். அதுக்கப்புறம் ஒரு 2 கட்டு உடச்சு 220 பிரியாணி போயிருவாங்க. மேலதான். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பை. ₹1 பிரியாணி. ஆனா லாஸ்ட்ல தான் இல்ல. அது காலதாமதமாகி பிரியாணி முடிஞ்சு விட்டது. அவ்வளவுதான். பிரியாணி வந்து எல்லாருக்கான ஈக்குவலா வச்சோம். கம்மியாக்கல. அதுவும் நாடியும் நான் அவனுக்கு சேர்த்து தான் போட்டேன். ஓகே பை. இதே மாதிரி அடுத்த வருஷமும் சேர்த்து நீங்க கொடுக்கணும் பை. கண்டிப்பா. எவனோ கால் மேல கால் போட்டு உட்காந்து கொடுக்கறான். ஆனா நான் என்ன சொல்றேன், என் கடையில வந்து நீங்க கால் மேல கால் போட்டு சாப்பிடுங்க. பல்லு இருக்கிறவன் பல்லு இருக்கிறவன் பகடா சாப்பிடாப்ல பாய் கடிக்கு வாங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏசி ஓடுது, ஏசியும் போட்டுக்கோங்க, ஃபேனும் போட்டுக்கோங்க. எல்லாமே அனைத்து வசதியும் இருக்கு. பில்லிங் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா உட்கார்ந்து கூட சாப்பிடலாம். நன்றி.